ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிழங்கு வடை தான். அது வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்து. ஆனால் ஆயிலே இல்லாமல் கொடுக்கணும். அதனால வந்து நம்ம வந்து எண்ணெயில் போட்டு எடுக்காமல் தோசைக்கல்லில் வச்சு தட்டி கொடுக்க போகிறோம். அது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் திருவுன கிழங்க சேர்த்துக்கலாம். ஒரு 4 வரமிளகாய், கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்து நம்ம மிக்சியில் சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சாச்சு. இதை நம்ம இப்போ பவுலில் சேர்த்துக்கலாம். இது தோசை மாதிரியும் வந்து சுட்டு கொடுக்கலாம். ஆனால் நம்ம வந்து இப்போ வடையாகவே சுட்டு கொடுப்போம். அப்போ தான் குழந்தைங்களுக்கு சாப்பிட பிடிக்கும். ஒரு சின்ன கப் வந்து பச்சரிசி மாவு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சால்ட்டு, ஒரு பெரிய வெங்காயத்தை வந்து கட் பண்ணி சேர்த்துருக்கேன். சின்ன வெங்காயம் இருந்தால் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. என்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லை, அதனால நான் பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலையை வந்து நம்ம கட் பண்ணி சேர்த்துருக்கோம். இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம இப்போ கலந்துக்கலாம் நல்லா. நம்ம கிழங்கு வந்து புளியாமலே நம்ம வந்து அரைச்சதுனால வந்து கொஞ்சம் அது வந்து வடை பதத்துக்கு தான் இருக்கும். கலந்தாச்சு. மாவு வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி இருக்கணும். கொஞ்சம் சாஃப்டாக, ரொம்ப இதாக இருக்கக்கூடாது. பச்சரிசி மாவு நிறைய சேர்த்துடக்கூடாது. இப்போ தவா சூடு பண்ணியாச்சு. அதில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து வடை மாதிரியே வந்து சின்ன சின்னதாக தட்டி வச்சுக்கலாம். ஏன்னா இந்த மாதிரி தட்டினா தான் வந்து குழந்தைங்க வந்து ஆசையாக எடுத்து சாப்பிடும். நம்ம தோசை மாதிரி செஞ்சோன்னா அதே மாதிரி நம்ம எண்ணெயிலையும் போட்டு எடுத்தோன்னா நிறைய எண்ணெய் குடிக்கிற மாதிரி இருக்கும் கிழங்கு வடை. அது குழந்தைங்களுக்கு ஒத்துக்காது. இது மாதிரி செஞ்சு கொடுத்தோன்னா சாப்பிடவும் நல்லது, ஜாலியாகவும் சாப்பிடுங்க. இப்போ நம்ம இதை திருப்பி போட்டுக்கலாம். நல்லா வெந்துடும். இது வந்து சீக்கிரமே வெந்துடும். இந்த மாதிரி நைஸாக சின்ன சின்னதாக தட்டி போட்டோன்னா சீக்கிரமாக வெந்துடும். திருப்பி போட்டாச்சு. இப்போ கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். அப்போ தான் 2 சைடு ஈவனாக வேகும். ஒரு 5 நிமிஷம் தான், டக்குன்னு வெந்துடும். நம்ம எடுத்து சர்வ் பண்ணிடலாம். வெந்துச்சு. இப்போ நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இதை கொடுத்து பாருங்கள், குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.